இந்தியாங்கிறது ஒரே நாடு, இது ஒரே சமூகம், இது ஒரே மத அடிப்படையில் உருவான தேசம். இந்த பாரத தேசத்துக்கு ஒரு வரலாற்று புராண பின்னணி இருக்குது. நாம எல்லாம் ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரே மக்கள் அப்படிங்கிற கோட்பாடை அவன் நிறுவி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக பேசுறதுங்கிறது மார்க்சியத்துக்கு எதிராக பேசுறது என்கிற வகையில் அதை கொண்டு போய் இழிநிலையில் நிறுத்தினதன் விளைவாக இந்திய அதிகார வர்க்கத்துக்கு காலாகாலமாக சேவகம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த ஒரு கூட்டம் ஆளும் வர்க்கத்துக்கான கோட்பாட்டை உருவாக்கி அது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அளவில் நிற்கிது. எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னு சொன்னா, கேள்வி கேட்க நாதி இல்லாமல் அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் கொள்ளையடிக்கப்படும், அவங்களுடைய எல்லா உரிமைகளும் நசுக்கப்படும், நீட் மாதிரி இன்னும் கொடூரமான கல்வி சட்டங்கள் கொண்டு வரப்படும், தொழிலாளர்கள் நல உரிமைகள் பாதிக்கப்படும், விவசாய தேவைகள் அளிக்கப்படும். ஒரு நாட்டுக்கான நதிநீர் வளங்கள், இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் மத்திய அரசினுடைய ஆளும் வர்க்கத்தினுடைய நலனுக்கு ஏற்ற வகையில் எல்லா திட்டங்களையும் உருவாக்குவாங்க. மொத்தத்தில் கேள்வி கேட்க வழி இல்லாமல் மக்கள் அழிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படும். வணக்கம் தோழர்களே. பிஜேபி தன்னுடைய ஆட்டத்தை ஏறி ஆடிக்கிட்டே இருக்குது. அதை தடுப்பாட்டம் கூட நடத்த முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகள்லாம் பலவீனமாக இருக்குது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பலவீனம் தான் இந்த நாட்டில் பெரிய ஆபத்தை சந்திக்க முடியாத அளவில் நம்மளை அச்சுறுத்திட்டு இருக்குது. என்னன்னு சொன்னால், இப்போ இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு திட்டம், இது ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கார்ப்பரேட் நலனுக்கும் அது தேவையாக இருக்குது. ஆனாலும் ஆர்எஸ்எஸ் அந்த விஷயத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மையோட தகுதியோடு இருக்குதுன்னு சொல்லி தான் நீங்கள் கார்ப்பரேட்டுகள் எல்லாருமே சேர்ந்து ஆர்எஸ்எஸ் அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. பிஜேபிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையை கொண்டது தான். இதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கிறோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டம் என்ன வேலையை செய்யும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இந்தியா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்களை கொண்ட அதிகார அமைப்பு. இங்கே தனித்தனி தேர்தல் நடக்குது, தனித்தனியான ஆட்சி முறைகள் இருக்குது. அது மாநில ஆட்சி, யூனியன் பிரதேச ஆட்சி அப்படின்ட்டு இருக்குது. இதில் ஒரு மாநில ஆட்சியோ யூனியன் பிரதேச ஆட்சியோ ஒட்டுமொத்த இந்திய நலன் சொன்னால் இந்திய ஆளும் வர்க்க நலனுக்கு எதிராக போவதாக இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா 356 கீழ் அந்த மாநிலத்தை யூனியன் பிரதேசத்தை ஆட்சியை கலைச்சிக்கிட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்க. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை என்னன்னு சொன்னால், ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்த பிறகு அந்த மாநிலத்தில் ஒரு சுமூக சூழலை உருவாக்கின உடனே அடுத்தாப்புல தேர்தலுக்கான ஏற்பாட்டை பண்ணிடுவாங்க. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை நடைமுறைப்படுத்தினா ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தினுடைய ஆட்சி கலைக்கப்படும் போது அது அடுத்தாப்புல இந்தியாவுக்கான மத்திய அரசுக்கான தேர்தல் வரும் வரைக்கும் இந்த கலைக்கப்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்துக்கான தேர்தல் நடக்குமா நடக்காதாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி நடக்காமல் வைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் நமக்கு உணர்த்தக்கூடிய அபாயம். இப்படி தான் காஷ்மீரை மூணாக உடைச்சி அதை மக்கள் அதிகாரத்தை இல்லாமல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த ஆட்சியை கவிழ்த்த பிறகு நீண்ட நாள் மத்திய அரசின் கீழ் ஜனாதிபதி ஆட்சியின் கீழே அது இருந்தது. அது மூலமாக அந்த மாநிலம் 3 அதிகார அமைப்புகளாக உடைக்கப்பட்டது. இன்னைக்கு அது மிகப்பெரிய அதிகார அத்துமீறல்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. இது எவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நாம் அறிவியல் ரீதியாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மக்கள் எல்லாம் கோட்பாடு ரீதியாக வழிநடத்தப்படுறாங்க, அரசியல் ரீதியாக தலைமை தாங்கப்படுறாங்க. இதுதான் சமூகம் முன்னேறி போவதற்கான பாதை. இதை கம்யூனிஸ்டுகள் சரியாக கடைப்பிடிக்கணும். ஆனால் கம்யூனிஸ்டுகள் கடைப்பிடிக்கல. எங்கே கடைப்பிடிக்கலைங்கிறத பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆளும் வர்க்கத்துக்கு இன்றைக்கி பெரிய நம்பிக்கைக்குரியதாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அந்த கோட்பாடு விஷயத்தை கராராக ஆளும் வர்க்கத்துக்கான கோட்பாடை கராராக நடைமுறைப்படுத்துறதுனால தான் அவன் வெற்றி அடைஞ்சிட்டே போகிறான். அவன் மக்கள்கிட்ட தொடர்ந்து பேசுகிறாப்புல, இந்தியாங்கிறது ஒரே நாடு, இது ஒரே சமூகம், இது ஒரே மத அடிப்படையில் உருவான தேசம், இங்கே இந்தியாவுக்கான பாரம்பரியங்கிறது பாரத தேசம், இந்த பாரத தேசத்துக்கு ஒரு வரலாற்று புராண பின்னணி இருக்குது, நாம எல்லாம் ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரே மக்கள் அப்படிங்கிற கோட்பாடை அவன் நிறுவி மக்களை அதன் அடிப்படையில் தயாரித்ததன் விளைவு தான் இன்றைக்கி அவன் சொல்லக்கூடிய வலிமையான இந்தியா, ஒரே இந்தியா அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டு அரசியல்.
இதை நாம் எங்கேயாவது எதிர்கொண்டிருக்கிறோமான்னு சொன்னால் நாமளும் என்ன பண்ணுறோம்னா ஒரே நாடு என்கிற வகையில் ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாட்டை ஏதோ ஒரு வகையில் அதை எதிர்க்காத வகையில் அங்கீகரிக்கக்கூடியவர்களாக மாறி போயிட்டோம். இந்தியா ஒரே நாடா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம், அது ஒரே நாடு தான். நாடு என்பதற்கு அரசியல் பொருள் என்னன்னு சொன்னால் அது ஒரு ஆட்சி அதிகார எல்லையை குறிக்கக்கூடிய கலைச்சொல். நாடுங்கிறது இதுக்கு முன்னாடியும் பல்வேறு நாடுகள் இருந்துக்குது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் கூட அது ஒரே மொழிவழி சமூகமாக மாறுறதுக்கு முன்னாடி பாண்டிய நாடு இருந்திருக்குது, சேர நாடு இருந்திருக்குது, சோழ நாடு இருந்திருக்குது, தொண்டை நாடு இருந்திருக்குது, இப்படி பல்வேறு நாடுகள் இருந்திருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு மொழிவழி சமூகங்களும் அதுக்குரியான நாடு என்கிற வரையறை பகுதியை கொண்டிருக்குது. அது ஆட்சி அதிகார நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய அரசியல் கலைச்சொல். இந்த இந்திய நாடுங்கிறது நாளைக்கு இன்னும் விரிவடைந்ததாக மாறலாம் அல்லது குறுகியதாக மாறலாம், என்ன வேணாலும் மாறலாம். ஆனால் ஆட்சி அதிகாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பின் எல்லைகள் மாறும் தன்மை உடையது. ஆனால் மக்கள் சமூகங்களை நாம் எப்படி வகைப்படுத்துறது? அது மொழி வழி சமூகங்கள். இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த நிலையில் முன்னாடி அது நிலவுடைமை சமூகமாக இருக்கும்போது அதன் அடிப்படையிலான மக்கள் சமூகங்களாக இது பண்ணும்போது தான் அது என்னவா இருந்ததுன்னா, நம்ம தமிழ் சமூகத்தை மீண்டும் எடுத்துக்கிட்டாலும் பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு, இது மாதிரியான நாடுகள் கொண்ட மக்கள் சமூகங்களாக வளர்ச்சியில் முதலாளித்துவம் உருவான பிறகு அது தேசிய சமூகமாக மொழி வழி சமூகங்களை கொண்ட அரசியலையே குறிக்கக்கூடிய ஒரு கலைச்சொற்களை அதுக்கு வழங்கியிருக்குது. அதுதான் அறிவியல் பாதை. அதை தான் தேசம் என்று மார்க்சியம் கூறும். நாம் அதை விட்டுட்டோம். அதை விட்டதன் விளைவு ஆளும் வர்க்கத்தினுடைய அடியாள் படையாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அதை ஓங்கி ஓங்கி ஒலிச்சதன் விளைவாக இன்றைக்கி இந்தியா ஒரே நாடுங்கிறது ஏதோ ஒரே மக்கள் சமூகங்கள் அப்படிங்கிற வகையில் அந்த பொருள் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு மக்கள்கிட்ட ஒரு கலாச்சார தேசிய வெறி கட்டமைக்கப்பட்டிருக்குது. இது மிகப்பெரிய ஆபத்து. அது அந்த கலாச்சார தேசிய வெறிங்கிறது இந்து மதத்தின் அடிப்படையிலானதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்துது, கிறிஸ்தவர்களை அந்நியப்படுத்துது. இது மாதிரியான நிலைமைகள் இருக்கிறதுனால தான் சீக்கியர்கள் உட்பட பல்வேறு பிரிவினர் இதுக்குள்ளார வர முடியாத நிலை இருக்குது. அது எல்லா மொழிவழி சமூகங்களுக்கும் எதிரானதாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொழின்னு சொன்னால் 1652 மொழிகள் இருக்குது. இந்த மொழிகளில் பெரும்பான்மையான மொழிகள் கலப்பு மொழியாக இருக்குது. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் இதெல்லாம் கலந்த சில மொழிகள் இருக்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டால் 1652 மொழிகள் இருக்குது. ஆனால் தனித்தனி மொழிக்கூறுகள் பெரிய அளவில் கலப்பில்லாத தனித்தனி மொழிக்கூறுகளை கொண்ட மொழிவழி சமூகங்கள் சொன்னால் 456 மொழிகள் இருக்குது. இதில் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிங்கிறது 121 மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. அதில் அலுவல் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிங்கிறது 23, இன்னும் 22 மொழிகள் அங்கீகரிப்பதற்கான தகுதியுடையவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது தனித்தனி மொழி அப்படின்னு சொல்லும்போது 456 மொழி இருக்குது. அதில் நீங்கள் இந்திய ஆளும் வர்க்கம் தான் 121 மொழி அங்கீகரிக்குது. அதில் அலுவல் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிங்கிறது 23 தான். இனி அங்கீகரிக்கிறதுங்கிறது 22 தான். அப்படிங்கிற கணக்கெல்லாம் இந்திய ஆளும் வர்க்க நலனுக்கு உட்பட்டது. ஆனால் உண்மையிலேயே இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்கிற ஒரு போக்கு இருக்குமானா அது என்ன பண்ணணும்னு சொன்னால் 456 மொழிகளும் கிட்டத்தட்ட வழங்கப்படணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1652 மொழிவழி சமூகங்கள் கூட தங்களுடைய மொழிக்கான தேசிய உரிமைகளை அவங்க கோரினா அதுக்கு கூட நம்ம அங்கீகாரம் வழங்கணும். ஏன்னு சொன்னால் மனித சமூகத்தின் வளர்ச்சி போக்கில் மொழிக்கான பாத்திரங்கிறது அது வெறும் பேசுகிறதுக்கும் பண்பாட்டு நடவடிக்கைகளை வெளிப்படுத்துறதுக்கும் வெறுமனே சமூகங்களுக்கு இடையில் தொடர்பு சாதனமாக மட்டும் இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழ்வதன் மூலமாக அந்த நில வளங்களோடு இணைந்த வகையில் அதை வளர்த்து எடுத்து அதை பாதுகாத்து இன்னைக்கு வரைக்கும் பண்படுத்தி கொண்டு வரக்கூடிய மக்கள் சமூகங்கள் தங்களுடைய வாழ்நிலை தேவையிலிருந்து உருவாக்கப்பட்ட மொழி, உழைப்பு தானே மொழியை உருவாச்சுது. அந்த உழைப்பின் விளைவாக உருவான மொழி. உழைப்பு எங்கே உருவாகுது? மனிதன் தனக்கானதை உற்பத்தி செய்ய தொடங்கும் போதும் தன்னையே மறு உற்பத்தி செய்து கொள்வதை திட்டமிட்ட வகையில் நடைமுறைப்படுத்தும் போது இணைந்த வகையில் தான் என்ன ஆகுது? உழைப்புங்கிறது ஒழுங்கமைக்கப்பட்டு அந்த உழைப்பினுடைய சர்வ அம்சங்களையும் பிரதிபலிக்கக்கூடியதாக சக மனிதர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலான மொழி உருவாகுதுங்கிற போது மொழி வாழ்வியலோடு வாழ்வாதாரத்தோடு இணைந்த வகையில் இருக்கிறங்கிற பட்சத்தில் தான் வாழ்வாதாரம் என்பது ஒரு சமூகத்தினுடைய நிலப்பரப்பை அடிப்படையாக கொண்டது.
அந்த நிலப்பரப்பை அடிப்படையாக கொண்ட சமூகங்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் இது அப்படிங்கிறத வளர்த்தெடுத்து கொண்டு வர்ற உரிமை தான் அது வந்து தேசிய உரிமை, தேசிய இன உரிமை, தேசிய மொழி உரிமை, தேசிய வாழ்வாதார உரிமை என்கிற அனைத்தையும் கொண்டதாக இருக்குது. இதை பற்றி மார்க்சியம் சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மனித சமூகத்தின் வரலாற்றின் வளர்ச்சி போக்கில் தேசங்கள் உருவாகிறதும் தேசங்கள் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே தீர்மானித்துக் கொள்வதற்கான அதிகாரம் உருவாகிறது என்பதும், அந்த தேசங்கள் தங்களுக்கான வாழ்வுரிமையை கொண்ட அதிகாரம் என்பதுதான் தேசிய அரசு என்கிறதாக அமைகிறது என்பதையும், அந்த தேசிய அரசு என்பது வந்து சமூகத்தின் வரலாற்றின் வளர்ச்சி போக்கில் தவிர்க்க முடியாதது, தவிர்க்கக்கூடாதது. அந்த தேசிய அரசின் மூலமாக ஒரு சமூகம் தன்னுடைய அனைத்து உரிமைகளையும் பெற்று அங்கு மக்களுக்கிடையில் வந்து ஒரு சமத்துவம் நிலவக்கூடிய போக்கில் இது மாதிரியான சக தேசிய அரசுகளும் சமூகங்களும் உருவாகிற சமூகங்களுக்கு இடையில தான் ஒன்றுகலத்தல் வந்து ஒரு சர்வதேச சமூகம் அமைகிறதை நோக்கி நகரும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் கோட்பாடை கொண்டிருக்குது. இந்தியாவில் நாம் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே வந்து உருவாகுது. அன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் பழங்குடி இனங்களும் வந்து இந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தை கீழே இருந்தது. அப்போ அந்த பெரிய அரசியல் அதிகாரத்தை வீழ்த்துறதுக்கு மக்களுக்கு வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்த வகையில் போராட வேண்டிய தேவை இருந்தது. அதுக்காக ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய போதும் அது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள், பழங்குடி இனங்கள், மக்கள் சமூகங்களுடைய வாழ்வியல் அதிகாரத்தை அங்கீகரித்தே தோன்றியது. ஆனால் அதுக்கான கோட்பாட்டை வளர்த்தெடுத்து ஒவ்வொரு மொழிவழி சமூகங்களுக்கும், தேசிய இனங்களுக்கும், பழங்குடி இனங்களுக்குமான வரலாற்றின் வளர்ச்சி போக்கு என்ன என்பதை வந்து கவனத்தில் எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறதுங்கிறது வந்து மார்க்சியத்துக்கு எதிராக பேசுகிறது என்கிற வகையில் அதை கொண்டு போய் இழிநிலையில் நிறுத்தினதன் விளைவாக நாம் கூட ஏதோ ஒரு வகையில் இந்திய ஆளும் வர்க்கத்துக்கு சேவை செய்கிறவர்களாக, அவர்களுக்கான அரசியல் கோட்பாட்டுக்கு இடம் அளிக்கிறவர்களாக மாறிப்போனதன் விளைவு இந்திய அதிகார வர்க்கத்துக்கு காலாகாலமாக சேவகம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த ஒரு கூட்டம், அதனுடைய அரசியல் கோட்பாட்டு அமைப்பான ஆர்எஸ்எஸ், அந்த ஆர்எஸ்எஸோட பிஜேபி இவங்க எல்லாம் ஆளும் வர்க்கத்துக்கான கோட்பாட்டை உருவாக்கி அது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அளவில் வந்து நிற்கிது. எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்னு சொன்னால், மாநிலங்களுடைய அதிகாரங்கள் அளிக்கப்படுதுங்கிறது தேசிய இனத்தினுடைய வளர்ச்சி போக்கு, பழங்குடியினங்களுடைய வளர்ச்சி போக்கை தடுத்து நிறுத்துறதுங்கிறது ஒரு வரலாற்று அழிவு. அதுக்கு முன்னமே மாநில அரசுகளை வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி 356 வந்து இப்போ கலைக்கிறதும், அதன் மூலமாக ஜனாதிபதி ஆட்சியை வந்து அங்கே நிறுவுறது மூலமாக என்ன ஆகும்? கேள்வி கேட்க நாதி இல்லாமல் அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் கொள்ளையடிக்கப்படும், அவங்களுடைய எல்லா உரிமைகளும் நசுக்கப்படும், நீட் மாதிரி இன்னும் கொடூரமான கல்வி சட்டங்கள் கொண்டு வரப்படும், தொழிலாளர்கள் நல உரிமைகள் வந்து பாதிக்கப்படும், விவசாய தேவைகள் வந்து அளிக்கப்படும், ஒரு நாட்டுக்கான நதிநீர் வளங்கள், இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் வந்து மத்திய அரசினுடைய ஆளும் வர்க்கத்தினுடைய நலனுக்கு ஏற்ற வகையில் எல்லா திட்டங்களையும் உருவாக்குவாங்க. மொத்தத்தில் கேள்வி கேட்க வழி இல்லாமல் மக்கள் அழிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படும். இதை எப்படி எதிர்கொள்கிறதுக்கு நாம் இன்றைக்கி என்ன இது வச்சுருக்கிறோம்? பெரும்பாலான கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதுலேயும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய 2 பெரும் தேர்தல் அரசியல் கட்சிகள் இதில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி மார்க்சியத்தை விரும்பக்கூடிய குழுக்கள், இயக்கங்கள், தனிநபர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி இதை வந்து ஒரு பெரிய அளவில் கோட்பாட்டு விவாதங்களை முன்னெடுக்கணும். கோட்பாட்டு விவாதங்களை வந்து முன்னெடுக்காமல் ஒரு சமூகத்தை வழிநடத்த முடியாதுங்கிறத நாம் மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து ஆளும் வர்க்கத்துக்கான தத்துவார்த்த குழுக்களும் தான் வந்து அதை நமக்கு முகத்தில் அடித்து சொல்லிகிட்டே இருக்குது. ஆனாலும் நமக்கு வந்து அது மண்டையில் உரைக்கிறதே இல்லை. இந்த போக்கு முறியடிக்கப்பட வேண்டும். கம்யூனிஸ்டுகள் கோட்பாட்டு ரீதியில் தலைமை தாங்கி அரசியல் ரீதியில் வந்து வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக வளர வேண்டும். இதன் மூலமாக இயக்கங்கள் செல்வாக்கு பெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.